ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி இருக்கிறீர்களா? அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடமாட்டார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயரச் செய்வார். எந்த இடத்தில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி எண்ணி இருக்கிறீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை வாழ வைத்து அநேக பேருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்திற்காக அநேக நாட்கள் முயற்சிகள் எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க அப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும். அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் ஐயா. வசிக்கிற வீட்டுகளை சமாதானத்தோடு கூட வாழட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்.